கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளுக்குரியதான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 84வது சங்கீதம் 5வது வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின கர்த்தர் உங்களை என்னையும் பாக்கியவான் என்று சொல்லுகிறார், பாக்கியவதி என்று சொல்லுகிறார். எப்பொழுது இந்த வசனத்தின்படி அவருக்குள்ள பலனாயிருந்து நம்முடைய இருதயத்தில் செவையான வழிகளை நாம் நடக்கும் பொழுது, எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இயேசுவுக்குள்ள பலனடையணும், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள பலனடையணும், வேதத்துக்குள்ள பலனடையணும், ஆண்டுடைய சமூகத்தை பலனடையணும். அப்படி அவருக்குள்ள நம் பலனடைந்து அந்த பலத்தினால நம்முடைய இருதயத்தில் செவையான வழிகளை நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ பூமியில் பாக்கியவானாயிருப்பாய், நீ பாக்கியவதியாயிருப்பாய் என்று சொல்லி. பாக்கியமான ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும், ஆண்டவர் இந்த பூமியில் பாக்கியவான்களுக்கும் பாக்கியவதிகளுக்கும் விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் பெற்று நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்குள்ள பலனடைவோம். நம்முடைய இருதயத்தில் செவையான வழிகளில், அவருக்கு பிரியமான வழிகளில் நடப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மை நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.